நமசிவாய மகாபெரிவா துடிகளே சரணம் நடந்தெடுக்கும் பொழுது மட்டுமே நடக்கும். நம்முடைய மைண்ட்ஸ்பே நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சோம்பேறித்தனத்துலேருந்து எப்படி வெளில வர்றது, வெளியில் வந்தால் நமக்கு எப்படி நன்மைகள் இருக்கும், நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தோம்னா நம்மக்கிட்ட க்ரோத் இருக்காது அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை மூலமாக சொல்ல போகிறோம். சரிங்களா? ஒரு 2 துறவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, காட்டு வழியாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது யாராவது எங்கேயாவது இருப்பாங்களா, தண்ணி கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு நடந்து போகிறாங்க. எங்கேயுமே இல்லை, எல்லாமே ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் போனவுடனே நடுவில் ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்கிட்ட போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினவுடனே ஒருத்தர் எழுந்து வெளில வரார். வெளில வந்தவுடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு தாகமாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறார். சாப்பாடு போட்ட உடனே அந்த துறவி ஒரு துறவி என்ன பண்ணுறாருன்னா கேட்குறார் அவர்கிட்ட, நீங்கள் எப்படிங்க தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் என்ன, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பசுமாடு வச்சுருக்கேன், அந்த பசுமாட்டில் பாலை கறந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன், கொடுத்துட்டு வந்துட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு நானும் ஓட்டிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே அவர் திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இரவாகுது. இரவான உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு காலையில் கிளம்பி போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் அதே மாதிரி ஓய்வு எடுத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில் கிளம்புறதுக்கு பார்க்கும்போது வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குடிசையை சுற்றி நல்ல ஒரு வளமான இடமா இருக்குது. மண் நல்லா இருக்குது, நல்ல உழுது வச்ச மாதிரியும் இருக்குது, நல்லா சுத்தமாகவும் இருக்குது. ஆனால் அவர் அதை பயன்படுத்தவே இல்லை. அதில் ஒரு துறவி என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் ஏன் இந்த இடத்த பயன்படுத்தலை, கீரை காய்கறிகள் பழம் பூக்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய உபரி வருமானங்கள் வரும்ல, ஏன் நீங்கள் அதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை எனக்கு அதெல்லாம் தோணலை, எனக்கு இப்போதைக்கு எனக்கு நல்ல ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு நான் ஓட்டிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ இதை நான் உழணும், இதுக்கு நான் விதை வாங்கிட்டு வரணும், தண்ணி விடணும், போடணும், அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பூச்சி வருதான்னு பார்க்கணும், எதுக்கு அதெல்லாம், எனக்கு ஒரு மாடு இருக்குது, அதை ஓட்டிகிட்டு போவேன், அது புல்லெல்லாம் சாப்பிட்றோம், நான் சாயந்தரம் வந்தேன்னா பால் கறந்து கொண்டு போய் கொடுத்துருவேன், காலைல பால் கறந்து கொண்டு போய் கொடுத்துருவேன், எனக்கு தேவையான வருமானம் வருது, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க அடுத்த நாள் அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க இந்த 2 துறவிகளும். அன்னைக்கு இரவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அங்கேயே தங்குறாங்க. அங்கே தங்கும்போது ஒரு துறவி என்ன பண்ணுறாருன்னா, இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போகும்போது இந்த பசுமாட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவர் இன்னொரு துறவிக்கு ஒன்றுமே புரியல, நம்மளும் துறவி, நம்ம ஏன் பசுமாட்டை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோவம் வருது. இருந்தாலும் அவர் கேட்கல. நைட் சொல்லாமல் கொல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பசுமாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க 2 துறவிகளும். அவருக்கு இன்னொரு துறவிக்கு கோவம் மேலே கோவம். கொஞ்ச நாள் கழித்து அந்த இன்னொரு துறவி என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு உறுத்துது, நம்ம பசுமாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோமே, அவர் என்ன ஆனாரோ எப்படி இருக்காரோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு அவரை பார்க்கணுன்ட்டு பார்க்க வர்றாரு. அவருக்கு இடமே அடையாளம் தெரியல. அந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா, கீரை காய்கறி பழம் எல்லாம் பழத்தோட்டம் மாதிரி இருக்குது. சரி, அந்த வீடாவது இருக்கா அப்படின்னு போய் பார்ப்போன்னு பார்த்தா ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. அங்கே நின்றுட்டு அவர் கூப்பிடுறாரு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அதே ஆள் வெளியில் வராரு. ஆனால் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். இப்போ அந்த நிறைய நல்ல ஆடைகள்லாம் உடுத்தியிருக்காரு, நிறைய நகைகள்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கம்பீரமாக வராரு. வந்த உடனே துறவியை பார்க்குறாரு. துறவியை பார்த்தோன்னா அவருக்கு அந்த துறவி அடையாளம் தெரியல. அவருக்கு என்ன வேணும், யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் கேட்குறாரு, இங்கே ஒரு குடிசை வீடு இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நாள் நானும் இன்னொருத்தரும் இங்கே தங்கினோம், அவரை பார்க்கலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை சொல்கிறார். சொன்னவொடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது என்னவாயிடுச்சு அப்படின்னாக்கா, என்னுடைய பசுமாடு காணா போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வழி. அப்போ அந்த 2 துறவிகளும் சொன்னாங்க, இங்கே இவ்வளோ நல்லா இருக்குல்ல இடம், இதை நீ யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதன்படி நான் என்ன பண்ணேன்னா, சந்தைக்கு போய் விதையெல்லாம் வாங்கிட்டு நட்டு வச்சேன், போட்டேன், அப்போ எனக்கு வந்துச்சு, அதுலேருந்து நான் வருமானம் எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சிது. இந்த மரங்கள்லாம் நட்டேன், அது ஒரு தடவை தான் நான் செலவு பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வருஷம் எனக்கு அது கனிகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ
இங்கேருந்து தான் எனக்கு எல்லா இடத்துக்கும் வந்து நான் பழத்தெல்லாம் அனுப்பிட்டுருக்கேன். எனக்கு நிறைய பணம் வருது. அதனால நான் வந்து இப்படி பெரிய வீடு கட்டிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ தான் அந்த இன்னொரு துறவிக்கு புரியுது, நம்ம துறவி ஏன் வந்து பசுமாட்டை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, இவர் சோம்பேறியாக இருக்கார். அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டா இவருடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த துறவி வந்து பசுமாட்டை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னார் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. நம்மளும் நமக்கு பணம் வருது, நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க இருக்க நம்மக்கிட்ட க்ரோத் அப்படிங்கிறது இருக்காது. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போக ஆரம்பித்தோம், நம்ம உழைக்க ஆரம்பித்தோம், நம்ம வந்து நம்ம யோசிக்கணும், நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ தான் நம்மளால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும். அதுதான் இந்த கதையில் நம்ம கற்றுக்கிட்டது. உங்களுக்கு அதுக்காக தான் ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டு லைஃப் கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன் ஒரு 15 டேஸ்க்கு. அதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் உழைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்தே வெளியில் வர வைக்கக்கூடியது தான். உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனமும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குழப்பங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாமல் நம்மளை வந்து தள்ளி விட்டுறது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு கோச்சிங் கொடுக்குறோம். நீங்கள் வந்து விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வாங்க, எனக்கு நான் ரெடி அப்படிங்கன்னு மட்டும் ஒரு நீங்கள் கமெண்ட் போடுங்க. இல்லை இதில் வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெடி அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் போடுங்க. நான் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நான் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்.